பெரியார் ஒரு அக்யூசேஷனை சொல்றீங்க. நாகரிக அரசியல், பண்பாட்டு அரசியல், ஆரோக்கியமான அரசியல் இன்னைக்கு போஸ்ட் ஜெயலலிதா வந்திருக்கு தமிழ்நாட்டில். அதை குழி தோண்டி புதைக்க பார்க்குறாரு. ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை, ஒரு வெறுப்பு அரசியலை நோக்கி கொண்டு போகிறாருன்றீங்க. தீய சக்தி அப்படின்னு அவர் திமுகவை அவர் விமர்சனம் பண்ணுறாரு. இப்போ பிஜேபி அரசு இருக்குது, பிரதமர் இருக்கிறாரு, அந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்குது. அவங்க கொள்கை எதிரிகள்னாலும் அவங்கள அந்த மாதிரி சொற்களில் சொல்லாமல் இங்கே கொள்கையில் உடன்பட்டு அணுகுமுறையில் மாறுபட்ட கட்சி மேலே சொல்கிறத எப்படி பார்க்குறது? அது ஓனரே எப்படி திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அதை பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் அதை ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, பாஜகவை பற்றி இவர் பேசுவது அப்படின்றது எல்லாவற்றிலையுமே கொள்கை எதிரின்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறாரே தவிர எந்த இடத்துலையுமே அதனுடைய உள்ளடக்கத்தை, ஏன் எதிர்க்கிறோம் பாஜகவை அப்படின்றது குறித்தான உள்ளடக்கமே இல்லாமல் அவர் பேசுகிறார். அது முதல்ல பாயிண்ட். ரெண்டாவது, பாஜகவை எதிர்ப்பது அப்படின்றதுக்கு ஒரு அசாத்தியமான கொள்கை படை வேணும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உற்சாகம் வேணும். அந்த தொண்டர்கள் தலைமையை பலப்படுத்துறதும் அந்த தலைமை தொண்டர்களை கட்டுப்படுத்துறதும் இந்த ரெண்டும் சைமுல்டேனியஸாக நடந்தால் மட்டும்தான் பாஜகவுக்கு எதிராக ஒரு கன்ஃபரண்டிங்கான பாலிடிக்ஸை பண்ண முடியும். ஆனால் விஜயிடம் அப்படிப்பட்ட எந்த ஃபோர்ஸும் கிடையாது. அவருடைய கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்றைக்கு அவர் கட்சியில் பிரதானமான பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்க, புஷி ஆனந்தை தவிர்த்து அந்த கட்சியில் பிரதான பொறுப்பில் இருக்கிற யாருமே விஜயோடு நீண்ட காலம் பயணித்தவர்கள் அல்ல. அதில் ராஜ்மோகன் அவர் வெளியிலிருந்து வந்தவர், ஆதவ் அர்ஜுனா அவர் எங்கே இருந்தாருன்னே தெரில, திடீர்னு விசிகாவுக்கு வந்தார், திடீர்னு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிக்கிட்டாரு, திடீர்னு தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர்னு தாவேக்கால பொறுப்பு வாங்கியிருக்கிறாரு. இந்த பக்கம் அருண்ராஜ் ஐஆர்எஸ் திடீரென்று அவர் உடனடியாக ஐஆர்எஸ் ரெசிக்னேஷன் கொடுத்தவொடனே அக்செப்ட் பண்ணிட்டு அவர் வெளியே அனுப்புறாங்க. அவர் உள்ள உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு ஆர்எஸ்எஸ் பின்னணி இருக்குன்னு சொல்லப்படுகிறது. சிடிஆர் நிர்மல்குமார் நேரடியாக ஆர்எஸ்எஸ் பாஜகவிடமிருந்து அதிமுகவுக்கு அங்கே ஒன்றும் எடுபடலை அப்படின்னு சொன்னோடனே இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறாரு. செங்கோட்டையன், நான் எல்லாத்தையும் அமித்ஷாவை கேட்டு தான் முடிவு பண்ணுவேன்னு சொன்ன செங்கோட்டையன் அமித்ஷாவை பார்த்துட்டு நேராக விஜய்கிட்ட சேர்றாரு. இது எல்லாமே விஜய் பின்னால் இருந்து இயக்குவது பாஜக தான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லுது. சிலர் நினைப்பாங்க இது என்னமோ பி டீம் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மோசடியை கட்டமைக்கிறாங்கன்னு. கிடையாது. கடந்த மாதம் கேரவன் இதழில் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி, ஆர்எஸ்எஸ் எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் பாலிடிக்ஸே ஒரு எம்எல்எம் பாலிடிக்ஸ்.